நீங்கள் வீடு வாங்குறீங்க. அந்த வீடு வாங்கும்போது லேண்டு கன்ஸ்ட்ரக்ஷன் ரெண்டும் சேர்த்து தான் வாங்குவோம். இப்போ அந்த லேண்டு வேல்யூவுக்கு ஜிஎஸ்டி வருமா வராதா அதை பற்றி தான் இந்த வீடியோ. அப்போது இந்த இடத்துல ஒரு கேஸ்லாவை நான் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கேன். முஞ்சால் மணிஷ் பாய் பட் அப்படிங்கிற ஒரு கேஸு குஜராத் ஹைகோர்ட்டில் ஒரு ரீசண்டாக 2022 ஆர்டர் வந்தது. அந்த கோர்ட்டோட என்ன பரிணாமம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லேண்டுக்கு நீங்கள் ஜிஎஸ்டி கலெக்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான். சரி, ஏன் லேண்டுக்கு ஜிஎஸ்டி கலெக்ட் பண்ணக்கூடாது? முதல்ல ஏன் கவர்மெண்ட் அந்த ஜிஎஸ்டி டிபார்ட்மெண்ட் லேண்டுக்கும் சேர்த்து கலெக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். பொதுவாக இப்போ நீங்கள் ஒரு ஃப்ளாட் வாங்க போகிறீங்க. அந்த ஃப்ளாட்டோட வேல்யூ 5,000 rupees அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வைங்களேன். 5,000 rupeesல ஒரு 2,500 லேண்ட் வேல்யூக்கும் ஒரு 2,500 கன்ஸ்ட்ரக்ஷன் வேல்யூக்கும் இருக்கும். ஸோ டோட்டலாக 5,000 rupees தான் உங்களுடைய டோட்டல் வேல்யூ. இந்த டோட்டல் வேல்யூவில் கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட்டுக்கு மட்டும்தான் ஜிஎஸ்டி வரணும், யூஸ்வலாக கலெக்ட் பண்ணணும். லேண்ட் வேல்யூ ஃபுல்லி எக்ஸம்ப்டட் அண்டர் தி GST ஆக்ட். ஆனால் அதுக்கும் சேர்த்து இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா ஜிஎஸ்டி கட்டுறோம். ஏன் நம்ம பில்டர் நம்மளை ஏமாத்துறாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை. ஆக்சுவலாக ஏப்ரல் 2019 ஜிஎஸ்டி என்ன பண்ணாங்கன்னா ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தாங்க. அந்த அமெண்ட்மெண்ட்டில் என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஃப்ளாட்டு விற்கும்போது இன்க்ளூடிங் லேண்டு ப்ளஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் சேர்த்து 5% கட்டணும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, டோட்டலாக 7.5% அந்த டேக்ஸ் ரேட்டு. அந்த டேக்ஸ் ரேட்டில் 1/3 லேண்டு வேல்யூவுக்கு நீங்கள் ரெடியூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ 1/3 2.5% ரெடியூஸ் பண்ணிக்கோங்க. 5% ஆன் டோட்டல் அந்த வேல்யூ கன்சிடரேஷன் சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு நீங்கள் ஜிஎஸ்டி கட்டுங்க அப்படின்னு சொல்லி அந்த அமெண்ட்மெண்ட் வந்தது. இது நான் அஃபோர்டபுள்னு சொல்லுவாங்க. அஃபோர்டபுளுக்கு 1.5%, அதில் 1/3 போக 1% கட்டணும். இது அஃபோர்டபுள் ஹவுசிங் யூனிட், நான் அஃபோர்டபுள் ஹவுசிங் யூனிட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இதே 2022 குஜராத் ஹைகோர்ட் கிளியராக ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ரொம்ப சூப்பரான ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. செக்ஷன் 7 சப்செக்ஷன் 5 ஆஃப் தி GST ஆக்ட் படி லேண்டை நீங்கள் லெவியாக அந்த சேல் ஆஃப் ஜிஎஸ்டி வரவே வராது. சேல் ஆஃப் லேண்டுக்கு ஜிஎஸ்டி லெவி கிடையாது, அது எக்ஸம்ப்டட் ஐட்டம். ஏன்னா அது இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது, அது மட்டும் இல்லை, என்ட்ரி நம்பர் 5 ஆஃப் ஷெட்யூல் 3, இந்த ஷெட்யூல் 3ல என்ட்ரி நம்பர் 5லையும் சேல் ஆஃப் லேண்டு ஃபுல்லி எக்ஸம்ப்டட் அப்படிங்கிறதையும் கிளியராக சொல்லியிருக்காங்க. அதை தாண்டி ஏன் நீங்கள் ஜிஎஸ்டி கிளைம் பண்ணுறீங்க அப்படிங்கிறது அவங்களுடைய கொஸ்டின். ஸோ அதுக்கு டிபார்ட்மெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, சார் நாங்கள் 1/3 என்ன பண்ணுறோன்னா லேண்டுக்காக ரிடக்ஷன் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அதை ஹைகோர்ட் என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் கொடுக்குற 1/3 அந்த ரிடக்ஷன் லேண்ட் வேல்யூவுக்கு போதுமானதாக இருக்காது. நீங்கள் ஆக்சுவல் லேண்ட் வேல்யூவை ரிடக்ஷன் பண்ணிக்கோங்க. உங்களால் லேண்ட் வேல்யூ கண்டுபிடிக்க முடியலன்னு பில்டர் எப்போ சொல்கிறானோ அப்போ நீ சொல்கிற அந்த 1/3 ரெடியூஸ் பண்ணிக்கிறட்டும். அவனுக்கு தான் லேண்ட் வேல்யூ தெரியுமே, நீ ஏன் 1/3 தான் டிடெக்ட் பண்ணணும்னு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறீங்க. அப்படி ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிங்கன்னா ஆர்டிகல் 14 ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் படி இது வயலேட்டிவ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ நீங்கள் எப்போ டிபார்ட்மெண்ட் உங்ககிட்ட சேல் ஆஃப் லேண்டுக்கும் சேர்த்து ஜிஎஸ்டி கட்டுங்க அப்படின்னு சொல்கிறாங்களோ அது வயலேட்டிவ் ஆஃப் ஆர்டிகல் 14 ஆஃப் கான்ஸ்டியூஷனுக்கே போகுது அப்படிங்கிறது தான் இந்த ஹைகோர்ட் ஆர்டரோட அம்சம். ஸோ அப்போது இதிலிருந்து நமக்கு என்ன தெரிய வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு வீடு வாங்க போகிறோம் அப்படின்னா அதில் கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட்டுக்கு மட்டும் ஜிஎஸ்டி கட்டினா போதுமானது, லேண்டுக்கு கட்ட வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறது தான். ஆனாலும் குஜராத்தை தாண்டி இன்னும் மற்ற நாட்டில் இதை பரவலாக எந்த பில்டரும் என்ன பண்ணலைன்னா பயன்படுத்தலை அப்படிங்கிறது தான் ஒரு முக்கியமான கேள்விக்குறி. ஸோ குஜராத்தில் ஆல்ரெடி அந்த ஆர்டர் பாஸ் பண்ணிட்டாங்க. அது மாதிரி மற்ற ஹைகோர்ட்லேயும் இந்த மாதிரியான ஆர்டர் பாஸ் பண்ணல அப்படிங்கிறதும் ஒரு வகையான ஒரு இன்ஃபர்மேஷன் தான். ஸோ எப்போ இதை டிபார்ட்மெண்ட்டாக அதை நோட்டிஃபை பண்ணுறாங்களோ நம்ம அதை எடுத்துக்கலாம். இல்லை டிபார்ட்மெண்ட் நோட்டிஃபை பண்ணாத வரைக்கும் நம்ம அதை சேலஞ்சாக எடுத்து பண்ணலாம் அப்படின்னு நினச்சாலும் அது அவங்களுடைய விருப்பம் தான். பட் பொதுவாக இந்த ஹைகோர்ட் ஆர்டர் ரொம்ப கிளியராக சொல்லுது, லேண்ட் வேல்யூவுக்கு ஜிஎஸ்டி கலெக்ட் பண்ணுறது வயலேஷன் ஆஃப் கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிறத கிளியராக சொல்லுது. ஸோ இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.